குட் மார்னிங் எஸ்டிஜிஎன். நான் ட்ரைனர் மோகன் பேசுகிறேன். வாழை சாகுபடிக்கு உரமிடும் முறை. ஹவு டு ரெக்கமெண்ட் அவர் அக்ரி ப்ராடக்ட்ஸ் டு பனானா கல்டிவேஷன். ஸோ வயலில் விவசாயிகளை சந்திக்கும் பொழுது நீங்கள் முக்கியமான ஒரு 4 கேள்விகளை அவர்கிட்ட பார்க்கணும், இல்லை கேட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். நம்பர் 1, இயற்கை விவசாய முறை செய்கிறாங்களா, செயற்கை விவசாய முறை செய்கிறாங்களா. அடுத்து, தாவரங்களின் வளர்ச்சி நிலைகள், அதாவது 4 பருவங்களில் எந்த நிலைகள் இருக்குது. விதைக்கின்ற பருவமா, வளர்கின்ற பருவமா, பூக்கும் பருவமா, மகசூலுக்கான நேரமா. நம்பர் 3, எப்படி தண்ணீர் பாய்ச்சும் முறை, எப்படி தண்ணீர் பாய்ச்சுறாங்க, இரிகேஷன் மெத்தட் என்ன ஃபார்மட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. சொட்டு நீர் பாசனமா, வாய்க்கால் பாசனமா, மோட்டார் பாசனமா, இது மாதிரி தெரிஞ்சுக்கணும். அடுத்து, எத்தனை ஏக்கரில் சாகுபடி பண்ணுறாங்க. நம்பர் 5, என்ன ரகம் சாகுபடி பண்ணுறாங்க. இது ரொம்ப 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 முக்கியமானது. வாழை சாகுபடியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பிவி, அதிகப்படியான பிஸ்னஸ் வால்யூம் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிர். அதே நேரம் சரியாக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலன்னா ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷனை கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால் வெரி சிம்பிள், 4 பருவத்தை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் போய் பேசுகிறீங்க, நல்லா பேசின உடனே அவர்கிட்ட நல்லா தகவலை சேகரிக்கிறீங்க. உரம் கொடுக்கலான்னு போகும்போது, போன வாரம் உரம் வச்சேன், 10 நாட்களுக்கு முன்னாடி தான் உரம் கொடுத்தேன், 15 நாட்களுக்கு முன்னாடி உரம் கொடுத்தேன், அல்லது 1 மாதத்துக்கு முன்னாடி உரம் கொடுத்தேன், 2 மாதத்துக்கு முன்னாடி தான் உரம் கொடுத்தேன் இப்படின்னு சொன்னாங்கன்னா அது இயற்கை விவசாய முறையாக இருக்கலாம், செயற்கை விவசாய முறையாக இருக்கலாம். எனி ஃபார்மட் நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. நம்ம இந்த காம்பினேஷன் மெத்தடை ரெக்கமெண்ட் பண்ண முடியும். காம்பினேஷன் மெத்தட் அப்படின்னா அவங்க உரம் கொடுத்து மினிமம் 10 நாட்கள் ஆகிடுக்கணும். அது இயற்கை உரமோ செயற்கை உரமோ. நம்பர் 2, அவங்கள்ட்ட நீங்கள் என்ன சொல்லி கொடுக்கணும்னா, நீங்கள் இயற்கை உரமோ செயற்கை உரமோ கொடுத்துருக்கீங்க, ஆனால் அந்த உரத்தில் உள்ள சத்துக்கள் முழுமையாக தாவரங்களுக்கு போய் சேரவில்லை. நம்பர் 2, நீங்கள் என்ன நோக்கத்திற்கு உரம் கொடுத்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறலை. அதனால் இந்த அக்ரி 82 அக்ரி ஹியூமிக்கோட தனித்தன்மையை விலக்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இந்த காம்பினேஷன் மெத்தடை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ வெஸ்டீஜில் இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர் லீடர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, எளிதாக நம்மளுடைய அக்ரி ப்ராடக்டை கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த காம்பினேஷன் மெத்தட். இது வரைக்கும் நம்ம உரம் எதுவும் கொடுக்கல, நம்ம நிராகரிக்கிறாங்க, வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னா காம்பினேஷன் மெத்தட். உரம் கொடுத்து 10 நாட்கள் ஆகிருக்கணும். ஏன் கொடுக்குறோன்னு தனித்தன்மையை விலைக்கு சொல்லுங்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அக்ரி 82 5 ml, அக்ரி ஹியூமிக் லிக்விட் 5 ml 2 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு மரத்துக்கு அந்த மரத்தோட அடிப்பகுதியில், இல்லை வாழைக்கன்றோட அடிப்பகுதியில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, எந்த உரம் வச்ச இடத்துல கொடுக்கும் பொழுது அவங்க உர செலவு, அவங்க செய்த உர செலவு முழுமையை எடுத்து கொடுத்துரும், சத்துக்கள் முழுவதும் எடுத்து கொடுத்துரும். சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். அதனால் பாசிட்டிவ் டெஸ்டிமோனியல்ஸ் கிடைக்கும், நல்ல ரேப்போ அவங்களுக்கு இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இந்த காம்பினேஷன் மெத்தடில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் எந்த ஸ்டேஜில் வேணாலும் கொடுக்கலாம். நம்மளுக்கு தேவையானது உரம் கொடுத்து 10 நாட்கள் இருந்தாலும் போதும். அது விதைக்கின்ற பருவமாக இருந்தாலும் சரி, வளர்கின்ற பருவமாக இருந்தாலும் சரி, பூக்கும் பருவமாக இருந்தாலும் சரி, 4வது பருவமாக இருந்தாலும் சரி, எனி கிராப், வாழை சாகுபடி இல்லை, எனி கிராப் யூ கேன் ரெக்கமெண்ட் லைக் திஸ். ஸோ வாழை சாகுபடியில் இயற்கை விவசாய முறை செய்கிறவங்களுக்கு எப்படி உரம் கொடுக்குறது. ஃபஸ்ட்டு 4 பருவங்கள். விதைக்கின்ற பருவம், வாழைக்கன்றை நடவு செய்கிறது. வளர்கின்ற பருவம், அந்த வாழை மரமாக வளர்கிற வரைக்கும். என்னைக்கு மொட்டு வருதோ அப்போது அது பூக்கும் தருணம். அந்த மொட்டிலிருந்து வாழைத்தாறு, வாழைக்காய் நல்ல ஷேப்பாக சைஸாக வர்றது 4வது பருவம், மகசூலுக்கான நேரம். நம்மளுக்கு எந்த பருவம், எந்த ரகம், இது பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஒரு சில ரகம் 10 மாதம், இல்லை 12 மாதங்கள், 15 மாதங்கள் அப்படின்னு டிஃபர் ஆகும். அதனால் நீங்கள் என்ன ரகம் அந்த நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு 4 பருவங்கள் தெரிந்தால் போதுமானது. நடவு செய்கிறது விதைக்கின்ற பருவம், அது மரமாக எத்தனை மாதம் வளருதோ வளர்கின்ற பருவம், அந்த மொட்டு ஏதாவது ஒரு இடத்துல வரும் பொழுது அது பூக்கும் தருணம். அப்போ எல்லா வாழை மரங்களுக்கும் நீங்கள் 3வது பருவத்திற்கான உரம் கொடுத்துடலாம். 4வது பருவம் வாழைத்தார் வருது. இப்போ இயற்கை விவசாய முறை.
இயற்கை விவசாய முறையில் சாகுபடி பண்ணுறவங்களுக்கு எப்படி உரமிடும் முறை? இயற்கை விவசாய முறைனா ஆட்டு எரு, மாட்டு எரு, கோழி கழிவுகள், குப்பைகள், காய்கறிகளோட கழிவுகள், பஞ்சகாவியா, அமிர்த கரைசல், பசுந்தாள் உரங்கள், தென்னை நார் கழிவுகள் இதெல்லாம் பயன்படுத்தி அந்த சாகுபடி செய்கிறது தான் இயற்கை விவசாய முறை. அப்போ இயற்கை விவசாய முறை செய்கிறாங்கன்னா நம்மளுடைய உரங்களை எந்த நிலையில் வேணாலும் உடனுக்குடனே கொடுக்கலாம். ஏன்னா நம்முடைய உரங்களும் இயற்கை உரங்கள், அவரும் இயற்கை முறையில் சாகுபடி செய்கிறாரு. அப்போ நீங்கள் பார்த்த உடனேயே சரியாக உணர்ந்து புரிந்து நம்ம கொடுக்க முடியும். அப்போ விதைக்கின்ற பருவம் அப்படின்னா அது கோல்டு காம்பினேஷன், அது மரமாக வர்ற வரைக்கும் வளர்கின்ற பருவம், அப்போவும் கோல்டு காம்பினேஷன் கொடுக்கணும். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா வாழை கண்ணுக்கு ஒரு 45வது நாள் ஒரு உரமும், அப்புறம் 5வது மாதம் 6வது மாதம் கடைசியில் ஒரு உரமும் கொடுப்பாங்க. இது ரகத்தை பொறுத்து டிஃபர் ஆகும். அதனால் நீங்கள் விவசாயிகள்கிட்ட ஆலோசனை பெற்றுக்கோங்க உங்களுடைய மாவட்டத்தில் சாகுபடி செய்கிற முறையை பார்த்து. அப்போது கோல்டு காம்பினேஷன் அதே தான். 5 ml ஃபார்முலா 2 லிட்டர் ஒரு மரத்துக்கு. 10 மரம் இருக்குன்னா 50 ml 82, 50 ml ஹியூமிக் லிக்விடு, 50 கிராம் கோல்டு 20 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒவ்வொரு மரத்துக்கு 2 லிட்டர் கொடுங்க. 100 மரம் இருக்குன்னா 500 ml 82, 500 ml அக்ரி ஹியூமிக் லிக்விட், 500 கிராம் கோல்டு 100 × 2 200 லிட்டர் பேரலில் கலக்கி ஒவ்வொரு மரத்துக்கு 2 லிட்டர் கொடுங்க. இப்படி எத்தனை மரம் இருக்கோ நம்ம மல்டிபிள் பண்ணிவிட்டு கொடுத்துடலாம். அடுத்து ஏதோ ஒரு இடத்துல வாழை சாகுபடியில் மொட்டு வருது அப்படின்னா அப்போதுக்கு அக்ரி மாஸ் கொடுக்கணும். இந்த அக்ரி மாஸ் மட்டும் வாழைக்கு மட்டும் 2 மெத்தடில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரிசல்ட் வரும். கண்டிப்பாக இது ஸ்ப்ரேயர் மெத்தட் செஞ்சே ஆகணும். அப்போ அக்ரி 82 10 ml, அக்ரி மாஸ் 25 ml ஒரு டேங்க்குக்கு. அது என்ன ஃபார்மெட்டில் வேணாலும் இருக்கலாம். வாழையில் எல்லா இலைகள் மேலேயும் படக்கூடாது, எல்லா இலைகளுக்கும் பரவக்கூடாது. அந்த குருத்தில் மட்டும் படும்படி நீங்கள் ஸ்ப்ரே பண்ண சொல்லணும். அந்த மொட்டு வருவதுக்குரிய குருத்து இருக்கும்ல, நுனி குருத்து, அங்கே மட்டும் படும்படி ஸ்ப்ரே பண்ண சொல்லணும். மேக்ஸிமம் ஒரு ஏக்கருக்கு 3 டேங்க் இல்லை 4 டேங்க், ரொம்ப கம்மியாக தான் செய்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சனையாக இருப்பது வாழை சாகுபடியில் ஒரே நேரத்தில் மொட்டு வருவது தான். அது கண்டிப்பாக சாத்தியம் இல்லாதது. ஏன்னா வாழையில் என்ன ஆகும்னா 100 மரங்கள் மொட்டு வருவதும், அதுக்கப்புறம் 200 மரங்கள், அதுக்கப்புறம் ஒரு 300 மரங்கள், இப்படி தான் மாறி மாறி கிராஜுவலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் வந்து அந்த மொட்டு வரும். அப்போது நீங்கள் அக்ரி மாஸ் கொடுக்கும்போது உடனே ஒரு 500 மரங்கள், ஒரு 700 மரங்கள் மொட்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரே நேரத்தில் ஒரு 700 750 மரங்கள் வந்து மொட்டு வருதுன்னா அதுவே சக்ஸஸ் ரேட் அதிகம் தான். ஸோ அதை சொல்லி இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ண உடனே நீங்கள் மறுபடியும் ஒரு 10 நாள் கழித்து கீழே அக்ரி 82 5 ml, அக்ரி ஹியூமிக் வந்து 5 ml, அக்ரி மாஸ் 5 ml 2 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு மரத்துக்கு கொடுங்க. எத்தனை மரம் இருக்கோ நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இதில் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணலாம், 82 மாஸ் கூட கொடுங்க. முடிஞ்சிச்சுன்னா 82 ஹியூமிக் மாஸ் கொடுங்க, இல்லைனா 82 மாஸ் கொடுங்க, நல்ல ரிசல்ட் வரும். இப்போ மொட்டு வந்துருச்சு. மொட்டு வந்தாலும் வாழைத்தாரில் வாழைக்காய் சீப்பாக இருக்கும் பொழுது அது நல்ல ஷேப்பாக சைஸாக சைனிங்காக இருக்கணும்னா நேனோடெக் காம்பினேஷன். அப்போ நேனோடெக் காம்பினேஷனில் இதே 5 ml ஃபார்முலாவில் ஒரு மரத்துக்கு 2 லிட்டர் வந்து காம்பினேஷனில் கொடுங்க. ஒரு முறை கொடுத்துட்டிங்க, மறுபடியும் ஒரு 25 நாள் அல்லது 30 நாட்களுக்கு பிறகு மறுமுறையும் கொடுங்க. அப்போ தான் நல்ல வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் சேரும் பொழுது தான் வாழைக்காய் வந்து நல்ல ஷேப்பு சைஸில் வந்து கிடைக்கும். இயற்கை விவசாய முறைனா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம பொருட்களை ரெக்கமெண்ட் பண்ண முடியும். செயற்கை விவசாய முறை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறது? செயற்கை விவசாய முறை என்றால் யூரியா, டிஏபி, ஃபேக்டம்பஸ் காம்ப்ளெக்ஸ், இன்ஆர்கானிக் பெஸ்டிசைட், ஃபங்கிசைட், களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் தான் செயற்கை விவசாய முறையை ஃபாலோ பண்ணுறவங்க. அவங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம், அதாவது வாழைக்கன்று நட்டு வைக்கிறதும் அந்த வாழைக்கன்று மரமாக வரக்கூடியதான் வளர்கின்ற பருவம், அதில் போயிட்டு நம்ம உரங்களை கொடுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கோல்டுக்கு வந்து கண்டிஷன் உண்டு. கோல்டுக்கு என்ன கண்டிஷன்னா, இவ்வளோ நாட்களாக யூரியா டிஏபி கொடுத்த ஒரு விவசாயிக்கு நீங்கள் உடனே இயற்கை உரமான கோல்டை அடி உரமாக நீங்கள் கொடுக்கும் பொழுது வளர்ச்சி பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம அக்ரி ப்ராடக்டை இப்படி தான் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் கோல்டு நீங்கள் அவாய்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கான நெகட்டிவும் அதை அவாய்ட் பண்ணிட முடியும். அப்போது நீங்கள் என்ன சொல்லுங்கள், 50-50 ஃபார்முலா, 50% பாதி நாட்கள் வரை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய யூரியா டிஏபியை பயன்படுத்துங்க. பாதி நாட்களுக்கு மேலே நான் உங்களுக்கு உரம் கொடுத்து நல்ல ஈல்டு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மரமாக வளர்கிற வரைக்குமே நீங்கள் அவங்க பயன்படுத்தக்கூடிய உரத்தை கொடுங்க. இதில் சின்ன ஒரு
கண்டிஷன் என்னென்னா, நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கண்டிஷன் என்னென்னா, இதில் தேவைப்பட்டால் நீங்கள் அந்த காம்பினேஷன் மெத்தடை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. சரிங்களா? கிளியர்? ஓகே. அப்போ ஒரு செயற்கை விவசாயம் பண்ணுறவர் 3வது பருவம் எங்கேயாவது ஒரு இடத்துல மொட்டு வர்றது, அப்போ மொட்டு வந்துச்சுன்னா நம்ம வந்து ஈவனாக பேலன்ஸாக எல்லாமே வர வைக்கிறதுக்கு தான் மாஸ் கொடுக்குறோம். அப்போ மாஸை ஸ்ப்ரே பண்ணுங்கள். 10 நாள் கழித்து மாஸ் 5 ml பயன்படுத்துங்க. அந்த வாழை தார் வந்தோடனே நேனோடெக் காம்பினேஷனை கொடுங்க. அடுத்த முறை சாகுபடி பண்ணும் பொழுது அவருக்கு 25% யூரியா டிஏபி, அதாவது ஃபஸ்ட்டு உரம் மட்டும் வைக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கோல்டு காம்பினேஷன் அறிமுகப்படுத்துங்க. 3வது பருவத்தில் மாஸ் கொடுங்க. 4வது பருவத்தில் நேனோடெக் வந்து கொடுங்க. அடுத்த முறை என்ன பண்ணுங்கள், செயற்கை விவசாய முறை செஞ்சவருக்கு 100% நம்ம ப்ராடக்டை மட்டும் விதைக்கின்ற பருவம் வளர்கின்ற பருவத்தில் கோல்டு காம்பினேஷனும், 3வது பருவத்தில் மாஸ் காம்பினேஷன், 4வது பருவத்தில் நேனோடெக் காம்பினேஷனும் கொடுங்க. ஏன்னா முற்றிலும் மண்ணோட தன்மை இயற்கைக்கு வந்து மாறி இருக்கும். அப்போ ரிசல்ட்டில் வந்து ஈல்டில் வந்து எதுவுமே அவங்களுக்கு நெகட்டிவ் வராது. நம்ம ஈல்டில் வந்து அன்காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். இப்போது ரொம்ப முக்கியமானது, இயற்கை விவசாய முறை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆரம்பத்தில் அவங்க விரும்பும் பட்சத்தில், ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விவசாயிக்கிட்ட மண் நேர்த்தி வேர் நேர்த்தி செய்ய சொல்லி வற்புறுத்தக்கூடாது. முதல்ல ரிசல்ட் தான் நம்மளுக்கு தேவை. அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன்னா, காம்பினேஷன் மெத்தட் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வந்துடும். அப்போ நீங்கள் எது சொன்னாலும் நல்ல ஒரு சக்ஸஸாக இருக்கும், நல்ல ஒரு ஜென்யூனான வேலிடான இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க, ஆத்தென்டிகேஷன் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு உங்களை நம்புவாங்க. அப்போது அவங்களுக்கு முதல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்க பாருங்கள். அடுத்த முறை மண் நேர்த்தியிலேருந்து விதை நேர்த்தியிலேருந்து ஆரம்பிங்க. இல்லை இயற்கை விவசாயி விரும்புகிறாருன்னா மண் நேர்த்தி, விதை நேர்த்தி, இல்லை வேர் நேர்த்தி வந்து செஞ்சு கொடுங்க. வாழைக்கு வந்து மண் நேர்த்தியும் வேர் நேர்த்தி செய்கிறது தான் சாத்தியம். செயற்கை விவசாய முறை செய்கிறாங்கன்னா அந்த 3 பருவம், ஃபஸ்ட்டு வந்து 50-50, அடுத்த முறை 25% யூரியா டிஏபி, 75% வெஸ்டிஜோட அக்ரி ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் 100% வந்து நம்மளுடைய ப்ராடக்டை கொடுக்கும் பொழுது 3வது தருணம் அல்லது 4வது முறையில் நீங்கள் வேர் நேர்த்தி மண் நேர்த்தி செய்ய வலியுறுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்து மேக்ஸிமம் நோய்க்கு தான் அதிகமாக உங்கள்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. வாழையில் நோய் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஒரு சில ரகங்களை பொறுத்து மாறுபடும். 2வது வாழை வந்து முதல் சாகுபடி மறுபடியும் அதே வாழையை 2ஆம் வாழைன்னு விட்டுருவாங்க. அந்த கண்ணிலேருந்து அப்படியே வரும். அப்போ 2ஆம் வாழை விடும்போது அதிகப்படியான வளர்ச்சி கம்மியாக இருக்கும், ஈல்டு கம்மியாக இருக்கும், நோய் அதிகமாக தாக்கமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டுக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு முறை சாகுபடிங்களா இல்லை 2ஆம் வாழையா அப்படின்னு கேட்கணும். இது ரொம்ப முக்கியம். 2வது இயற்கை விவசாயி அப்படின்னா அவருக்கு நோய் இருக்கும் பட்சத்தில் வாழையில் உடனே நம்மளுடைய ஃபங்கல் டிசீஸாக இருந்துச்சுன்னா, இல்லை வேரலுகள் தண்டலுகள் அது மாதிரி இருந்தால் நீங்கள் அக்ரி பயோ ஃபங்கிசைட் ஆர்எல்ஸ் அக்ரி ப்ரோடெக்கை ப்ரொமோட் பண்ணலாம். வேறு செயற்கை விவசாய முறையை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நீங்கள் நோய்க்கான ரெக்கமெண்டேஷனை செய்யாதீங்க. இவ்வளோ நாட்களாக அந்த பிரச்சனைக்கு என்ன மருந்து கொடுத்தீங்களோ அந்த மருந்தை பயன்படுத்துங்க. அதன் கூட அக்ரி 822 மட்டும் ஒரு 10 ml பயன்படுத்துங்கன்னு சொல்லி அக்ரி 822 எதனால் கொடுக்குறோம்னா அதோட தனித்தன்மையை விலக்கி கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இப்போது ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது நீங்கள் ஒரு வளர்கின்ற பருவத்துக்கோ 3வது பருவத்துக்கோ 4வது பருவத்துக்கோ பிளான் பண்ணுறீங்க. அப்போ பிளான் பண்ணும்போது இப்போ 3வது பருவத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 822 மாஸ் ஸ்ப்ரே பண்ணுறீங்க, 822 ஹுமிக் மாஸ் வந்து மண்ணுக்கு கொடுக்குறீங்க, மறுபடியும் 822 ஹுமிக் நேனோடெக் வந்து கொடுக்குறீங்க. அப்போ விவசாயிக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணுனா ஒரு 1000 வாழை ஒரு ஏக்கருக்கு இருக்குன்னு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அஸ்யூம் பண்ணிங்கன்னா அப்போது உங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் அல்லது அதற்கு மேலே கூட வருவதற்கான சான்ஸ் உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு முதன்மையான உரம் என்னன்னு பார்க்கணும். மாஸ் நேனோடெக் அது 5 ml, நேனோடெக் வந்து 5 கிராம். இந்த காம்பினேஷனில் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. 822 ஹுமிக் என்ன பண்ணணும்னா நம்ம அக்ரி ப்ராடக்ட் வாங்கக்கூடிய ஆஃபரில் கிடைக்கக்கூடிய அந்த 822 ஹுமிக் மட்டும் வாங்க. 2500 ரூபாய்க்கு வாங்கும் பொழுது 100 ml உள்ள அந்த பேக் 3 இருக்கக்கூடிய 100 ml ஃப்ரீயாக கிடைக்கும். 5000 ரூபாய்க்கு வாங்கும் பொழுது அக்ரி ஹுமிக் லிக்விட் வந்து கிடைக்கும். அப்போ அதில் வந்து பயன்படுத்துங்க. அப்போ என்ன ஆகுனா 5 ml பயன்படுத்தணும்னா ஒரு 2 ml 2.5 ml 3 ml இது மாதிரி பயன்படுத்துங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உர செலவு அதிகமாக்குறீங்களோ அதுவே உங்களுக்கு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை கொடுத்துரும். அதனால் நம்மளுக்கு முக்கியமானது என்னென்னா மாஸ் நேனோடெக் தான். அதை ப்ரைமரியாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த 822 ஹுமிக்கை வந்து நீங்கள் செகண்டரியாக வந்து பிளான் பண்ணுங்கள். அது மேக்ஸிமம் ஆஃபரில் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகுனா ஒரு 6000 8000 வரும் ஒரு முறைக்கு உரம் கொடுக்கும்போது. அப்போ அதுவே அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமானது
பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 82 ஹியூமிக் மாஸ் இது எல்லாமே ஒவ்வொரு மரத்துக்கும் பிளான் பண்ணி ஒரு மரத்துக்கு வந்து 20 ரூபா ஆகுது 30 அப்படி மேக்ஸிமம் ஒரு மரத்துக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ பண்ணுங்க. நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம உரங்கள் வந்து வளர்கின்ற பருவம்னா கோல்டு, 3வது பருவத்துக்கு மாஸ், 4வது பருவத்துக்கு நானோடெக், இதை மட்டும் 5 ml. மற்றதெல்லாம் நீங்கள் அப்போதைக்கு எவ்வளோ இருக்கோ அதை கொடுங்க. பெட்டரான ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். அடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெக்கமெண்டேஷன் மெத்தட் 5 ml வந்து ஒரு ஆவரேஜ் அண்ட் எபோவ் தான். இப்போது விவசாயி வந்து நல்லா ரிச்சாக இருக்காங்க, அஃப்ளூவண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப ஒரு 10 ஏக்கர் 50 ஏக்கர் உள்ள விவசாயி, பையிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது, அவரால் வாங்க முடியும் அப்படின்னா 10 ml கூட கொடுக்கலாம். இல்லை சார் விவசாயி வந்து ரொம்ப புவர், 1 ஏக்கர் 2 ஏக்கர் தான் இருக்குது, அவரால் முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு 2.5 ml கூட கொடுக்கலாம். 2.5 ml 82, 2.5 ml ஹோமிக்கு, 2.5 ml மாஸ், 2.5 ml இந்த காம்பினேஷனில் கொடுக்கலாம். அதாவது அவங்களுடைய பையிங் கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? ஆனால் அது நான் என்ன சொல்கிறேன்னா, முதன்மையான உரங்கள் மாஸ் நானோடெக்கில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் ரிசல்ட் கொடுக்க வேண்டியது இருக்கனால அதை நீங்கள் பிளான் பண்ணி செய்யுங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, வாழையில் மட்டை வந்து அப்படியே சருகு போல் ஆகுறது, இல்லைனா மஞ்சள் தன்மை வரதான் ஏகப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. அப்போது ஒரு வாழைக்கன்று விதைக்கின்ற பருவம் வளர்கின்ற பருவமாக இருந்தால் அப்போதைக்கு அந்த மரத்தில் உள்ள இலைகள் மஞ்சள் தன்மை வந்துச்சுன்னா 3 காரணம் உண்டு. ஒன்று தண்ணி அதிகமாக கொடுத்துருப்பாங்க, இல்லைனா தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கும். உரம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, இல்லைனா உர பற்றாக்குறையாக இருக்கும். அப்படி உர பற்றாக்குறையாக இருந்தால் என்ன சத்துக்கள் வந்து இல்லாமல் இருக்குன்னா அதில் NPK குறைபாடு இருக்கும். அதாவது முதன்மை ஊட்டச்சத்துக்கள் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இந்த குறைபாடு இருந்தால் தான் வளர்கின்ற பருவத்தில் வாழை மரத்தில் உள்ள இலைகள் எல்லாம் மஞ்சள் தன்மை அடையும். இப்போ வாழையில் மொட்டு வந்துருச்சு, வாழைத்தாறு இருக்குது, ஆனால் அப்போ வந்து மட்டையெல்லாம் பழுக்குது, மஞ்சள் நிற தன்மையில் இருந்தால் அங்கவும் இதே 3 காரணம் தான். ஒன்று தண்ணி அதிகமாக கொடுப்பாங்க, இல்லைனா தண்ணி பற்றாக்குறை, உரம் அதிகமாக கொடுத்துருக்கணும், இல்லைனா உர பற்றாக்குறை. முக்கியமாக என்ன சத்து குறைபாடு இருக்குன்னா நானோடெக்கில் நம்ம சொல்லக்கூடிய நுண்ணூட்ட சத்து குறைபாடாக இருக்கும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ், நுண்ணூட்ட சத்து, போரான் குறைபாடு இருந்தால் தான் அந்த பிரச்சனை வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் வளர்கின்ற பருவம்னா முதன்மை ஊட்டச்சத்து குறைபாடும், 3வது 4வது பருவம்னா நுண்ணூட்ட சத்து குறைபாடை நல்லா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் சொன்னாவே உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் அட்வைசர் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பிலீவ் பண்ணுவாங்க, ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இவர்கிட்ட சக்ஸஸ், நீங்கள் நல்ல ஒரு அதிகப்படியான பிவி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் வாழை சாகுபடியில். ஸோ அக்யூரேட்டாக நல்லா வந்து சின்சியராக கால்குலேட் பண்ணி நல்ல ஒரு ஸ்டெனியஸ் எஃபோர்ட் கொடுத்தீங்கன்னா வாழை சாகுபடி மாதிரி ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிரை இல்லை. அவ்வளோக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் வால்யூம், நெக்ஸ்ட் லெவல் இன்கம் எல்லாமே உயரக்கூடிய வாய்ப்பு. ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோடனே 5 ஏக்கர் 10 ஏக்கர் அப்படிலாம் ட்ரை பண்ணாங்க. 1 ஏக்கர்னால் 1/2 ஏக்கர் கொடுங்க, 5 ஏக்கர் இருக்குன்னா 2 ஏக்கர் கொடுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ செய்யக்கூடாதது என்னென்னா, இதில் ஒரு சில நபர்கள் வந்து ஒரே நேரத்தில் 3ஆம் பருவத்தில் இருக்கட்டும், இல்லை 4ஆம் பருவத்தில் அக்ரி 82, அக்ரி ஹியூமிக்கு, அக்ரி மாஸ், அக்ரி நானோடெக் எல்லாமே ஒரேடியாக மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணினீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. ஸோ அது மாதிரி செய்யாதீங்க. நீங்கள் என்ன சொன்னனோ அந்த மெத்தடை செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் வந்தே தீரும்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். விஷுவல் தேங்க்யூ.